சார் ஸ்பெஷல் பீரோ. நம்மளுக்கு ஸ்பெஷல் பீரோ என்னன்னா பாருங்க, இதுல இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். எப்ப எல்லா பீரோலையும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு லாக் இருக்கும். இது இல்லாம அடிஷனலா நம்ம இன்னொரு லாக் போட்டிருக்கோம். இப்ப நம்ம முன்னாடி யூடியூப்ல பாத்தீங்கன்னாக்கா பிரஸ் பண்ணாக்க திறக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு ஊசி போட்டாக்க இது திறக்கும். ஆனா இந்த பீரோல அப்படி திறக்காது. காரணம் என்னன்னாக்கா இதை வந்து சாவியில கொண்டு வந்திருக்கும். அது சீக்கிரட் வச்சுக்கலாம். அது ஒரு இடத்துல சாவி போட்டாக்கா இது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். அதையும் காட்டுங்க சார் சொல்லி கேட்காதீங்க. அது வந்து காட்ட மாட்டேனாங்க. அது கஸ்டமருக்கு மட்டும்தான். நீ ஒரு பீரோ வாங்குறவங்களுக்கு ஒவ்வொரு டைப்பா பண்ணி கொடுப்போம். இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்ம ஏற்கனவே யூடியூப்ல பாத்தீங்கன்னாக்கா இங்க பிரஸ் பண்ணாக்கா திறக்கும். இந்த வாட்டி அப்படி திறக்காது. சாவி போட்டாதான் அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். அது நெக்ஸ்ட் செட்டிங்லாம் மேல அதுதான் இப்போதைக்கு இதுல இருக்கு. இதுல பிரஸ் பண்ணா திறக்காது. ஆனா இதுல ஒரு லாக் இருக்கு. பிரஸ் பண்ணா திறக்காது, சாவி போட்டாதான் திறக்கும். அது என்னன்றது ஒரு கஸ்டமருக்கும் ஒரு கஸ்டமருக்கும் தனித்தனியா சொல்லப்படும். இது வந்து யூடியூப்ல ஃபேமஸா போட மாட்டோம். காரணம் அது ஒரு சீக்கிரட்டா வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா பீரோவுக்குமே இந்த ஒரு பூட் இருக்கும். இது இல்லாம அடிஷனலா இங்க ஒரு பூட் இருக்கு. இல்ல பூட் இருக்குதுன்னு சொல்றோம், தப்பு இல்ல. இது எப்படி திறக்கணுன்றத மட்டும் சீக்கிரட்டா வச்சிருக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பீரோ வந்து 250 கிலோ. இந்த பீரோட வெயிட் 250 கிலோ. பீரோ தேவையா சார்? ஏன் சார் ஒரு 50 கிலோ 60 கிலோ பீரோனாலே ஒரு 100 கிலோக்குள்ள தானே. காட்ரேஜே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 கிலோ தானே இருக்கும். ஏன் உங்களுக்கு 250 கிலோ அப்படின்னு கேட்கலாம். ஏன்னாக்கா இந்த பீரோவில் கிட்டத்தட்ட 150 கிலோவுக்கு மேல ஒரு லாக்கர் பண்ணிருக்கோம். ஒரு 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 3க்கு 1.25, அதான் 3க்கு 1.5 வச்சுக்கலாம். 3க்கு 1.5 ஒரு லாக்கர் செஞ்சு உள்ள சொருகி இருக்கிறோம். இல்ல சார், நான் நிறைய கடையில பாத்துட்டேன் சார். பாத்தீங்கன்னாக்கா இந்த டோர் மட்டும் கனமா இருக்கும் சார். இந்த டோர் மட்டும் கனமா தான் காட்டுவீங்க. ஆனா உள்ள எல்லாம் பீரோ ஷீட் தான் இருக்கணும். அப்படிலாம் கிடையாது சார். நான் பாருங்க, சுத்தி நல்லா சவுண்ட் கேக்குதுங்களா? சுத்தில அடிக்கிறோம் பாருங்க. பாருங்க, ஷீட்ல அடிச்சுன்னா இன்னும் என்ன சவுண்ட் வருது, சுத்தில பிளேட்ல அடிச்சா என்ன சவுண்ட் வருது பாருங்க. ஏதோ கீழே மட்டும்தான் இல்ல, மேல சைடுல பேக்ல. சோ கம்ப்ளீட்டா உள்ள வெளியில மேல கீழே சைடு பாட்டம். சோ 5 சைடுமே இந்த மெயின் டோர் சேர்த்து 6 சைடுமே நல்ல ஹெவி பிளேட். அதாவது 6 mm உள்ள டோர் வந்து 10 mm. ஸோ இது வந்து ஒரு நீக்கி கொண்டு வந்தோம், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வந்தோம். இல்ல ஏன்னா இவங்கெல்லாம் வளைப்பாங்க பாருங்க, சன்ட்ரிகார்லாம் வளைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு லிவர் ராடு கொண்டு வந்தாலும் திறக்க முடியாது சார். காரணம் என்னன்னா கேப்பே இருக்காது. லாக் பண்ணிட்டோம்னா அந்த ராடு போடக்கூடிய அளவுக்குலாம் கேப் இருக்காது. இப்ப இது எப்படிதான் திறக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா சாவியை திறந்தாதான் திறக்க முடியும். இந்த சாவி அவ்வளவு சீக்கிரம் திறக்க முடியாது. நான் சொல்ற மாதிரி பாருங்க, இந்த இடத்துல பிரஸ் பண்ற மாதிரி லாக் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துலயும் வச்சுருக்கோம் சார். இப்படி கேட்கலாம், இது உள்ள ஒரு லாக் வைக்கிறதுனால என்ன சார் பெனிஃபிட் கேட்கலாம். இப்ப இந்த லாக் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியிலே தெரியும். இந்த திறந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த லாக்கே தெரியும். இந்த லாக் பாத்தீங்கன்னா ஒரு 2 inches பேக்ல இருக்கு. சோ பெரிய ராடு போட்டு அடிச்சு உடைச்சு இதை திறக்க முடியும். அதனாலதான் நான் சொல்றோம், இது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கஷ்டப்பட்டு அடிச்சா கூட இதை திறக்க முடியாது. சோ நம்மளோட பொருள் வந்து பக்கா சேஃப்டியா இருக்கும். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஆனா ஈஸியா தூக்கமா வந்துருவானுங்க. ஆனா நம்ம பீரோல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம 1990 இருந்து பண்றோம். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திருடனுங்க எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்கறதுல நாங்க பார்த்து மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னைக்கு திருட முடியாத மாதிரி பண்ணிடுவோம். சேலஞ்சா சொல்றோம், திருட முடியாத மாதிரி பண்றோம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெயிட் வந்து 250 கிலோ. ஓகே சார், தேங்க்யூ.